ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல ஏராளமான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல 3ஆம் தேதி அளவில் புதன் பகவான் உச்சத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய நட்பு வீட்டுல துலாத்தில் வந்தமர இருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல 9ஆம் தேதி அளவில் கேதுவிடமிருந்து விடுபட்டு சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சம் அடைந்து சனியின் பார்வையை வாங்கினாலும் புதனோடு முறையான புதனோடு நல்லபடியாக பரிவர்த்தனை அடைந்து சரியான நீச்ச பங்கத்தையும் அடைகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் மிதுனத்திலிருந்து கடகத்தில் குருநாதர் அதிசாரமாக உச்சமடைய இருக்கிறார், கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில 27ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்து விருச்சிகத்திலே சென்று அமர்ந்து ஆட்சி பெற இருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அடிப்படையில மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் புதன் பகவான் நல்லபடியாக சுக்கிரனோடு பரிவர்த்தனை அடைகிறார். புதன் பகவான் எந்த நிலையிலும் கெட்டு போகவில்லை, நல்லபடியாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல தனகாரகர் குருநாதர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 19ஆம் தேதி அளவில் அதிசாரமாக உச்சமடைய இருக்கிறார். 6, 8, 10ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. நிச்சயமாக மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அல்லது மாதத்தினுடைய தொடக்கத்தில் கூட நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பலன்களாகவே இருக்கிறது. குருநாதர் 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார், 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வருமோ, எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதோ அந்த இடங்களில இருந்த அத்தனை தடைகளும் அப்படியே தவிடுபொடியாகிறது. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்துல குறிப்பாக நடுப்பகுதிக்கு பிறகு கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு மனசுக்கு பிடித்த இடத்துல மனசுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனியார் துறையில நீங்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு, உத்தியோகம், இந்த அடிப்படையில் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. 10ஆம் இடத்துல கர்மகாரகன், அதாவது தொழில்காரகர் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து உச்சகுருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். இதுவரைக்கும் தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில, அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்பு அடிப்படையில இருந்த அத்தனை தடை தாமதங்களும் விலகுகிறது. தொழிலில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது அழுத்தம் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நீங்கள் முன்னேற்றமாக செல்ல முடியும். புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். புதிய தொழில் பார்ட்னர், நண்பர்கள், அதாவது தொழில் பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்து கொண்டு தொழில முன்னேற்றமாக போக முடியும். தொழிலில் இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அத்தனை தேக்க நிலைகளும் அக்டோபர் மாதத்திலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகுகிறது. கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்கலாம். 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்துல தனகாரகர் குரு உச்சமடைய இருக்கிறார். உண்மையில சொல்றேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அத்தனை அமைப்புகளாலும் கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்க போகிறார்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாபத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அதையும் சொல்லிவிடுகிறேன். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கிற இந்த குருநாதர் 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 6ஆம் இடம், 8ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் மங்களகரமாக இருக்கிறது. கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக ஏதாவது சுப கடன்கள் தேவைப்பட்டால் நிச்சயமாக வாங்கலாம். அதுல எந்த குறைபாடும் இருக்காது. ஏற்கனவே இருக்கிற கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். அதே நேரத்துல எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நற்பலங்கள் நடக்க காத்திருக்கிறது.
ஒரு மனிதனுக்கு சரியான வருமானம் இருந்து விட்டாலே வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படியே கட்டுக்குள் வந்துவிடும். நிறைய வருமானம் வரப்போகிறது, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்வடைய போகிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. வீட்டுக்குள் செல்வதே ஆனந்த அனுபவமாக இருக்க போகிறது. உங்களுடைய பேச்சுக்கு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல, வீட்டுல எல்லா இடத்துலையுமே நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்வதை அப்படியே செய்து காட்டக்கூடிய அற்புதமான வாக்கு வலிமை ஏற்படும். அற்புதமாக இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தை மிதுனராசிக்காரர்கள் எல்லா நிலையிலும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுவரைக்கும் நீங்கள் தொழில் அடிப்படையில என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இருந்தீர்களோ அனைத்தையும் நீங்கள் இப்போது செய்வதற்கான அற்புதமான காலம் வந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், புகழ், பட்டம், பதவி, ஆளுமை, அங்கீகாரம், அதிகாரம் இது போன்ற அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. உயர் பதவிகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் நிகழும். அந்த இடமாற்றங்களால நன்மைகளும் ஆதாயங்களும் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசியலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம், பதவிகள் இயல்பாக தேடி வருவதற்கான, உயர் பதவிகள் தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமுறை போகவில்லை. புதன் பகவான் நல்லபடியாக இருக்கிறார். கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புதிதாக ஒரு வித்யாபியாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போது சரியான அற்புதமான காலமாக இருக்கிறது. புதனுடைய இந்த வலிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு மாணவ கண்மணிகள் கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம். புதனுடைய துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதே நேரத்தில் மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், தொலை தொடர்பில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், புதனுடைய அடிப்படையிலேயே நீங்கள் என்னென்ன துறையில் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அற்புதமான பொற்காலமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எந்தெந்த விடயங்களில் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருந்த போதும் சரி, இப்போது அவர் கேதுவிடமிருந்து விடுபட்டு மறுபடியும் நீச்ச நிலையை, கண்ணிலை அடைந்து சனியின் பார்வை வாங்குகிற போதும் சரி, பெண்கள் எல்லா விடயத்திலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை பெண்கள் தவிர்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் சுக்கிர பகவான் புதனோடு முறையான பரிவர்த்தனை அடைந்து நீச்ச பங்கத்தையும் அடைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் நீச்சம் அடைந்து சனியின் பார்வை வாங்க இருப்பது அப்படி ஒன்றும் நல்ல பலன்களாக இல்லை. பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. மற்றபடி பெண்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. குடும்பத்திலே இருக்கக்கூடிய, அதாவது இல்லற பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு மனதுக்கு நிறைவான நிச்சயமான எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 2ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அங்கே உச்சமடைந்திருக்கிறார். நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொள்ள முடியும். பெண்களுக்கே பிடித்த தங்கம், விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாமே வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் துல்லியமாக இருக்கிறது. சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு மட்டும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனை அடைந்து முறையான நீச்ச பங்கத்தையும் அடைந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமுறி போகாது. நல்ல வருமானம் இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆண்களுக்கு தொழில் வேலை அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபொடியாகிறது. நல்ல கை நிறைய வருமானம் இருக்கும். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கற்றுக்கொள்ள முடியும். கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களின் மாதமாகவே இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.